அந்த தள்ளுமுள்ளியில் மீனாவுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. ரத்தம் வழிந்தபடி கீழே விழுந்த மீனாவை பார்த்த ராகவன், மீனா மீனா என்று கதறினான். அவளை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு அழுதான். என் உலகமே நீதாண்டி. தேவையில்லாம என் சந்தேக புத்தியால எதை சந்தேகப்படணும் எதை நம்பணும்னு தெரியாம நான் உன் அண்ணனையும் சாகடிச்சிட்டேன், உன்னையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டேனே. என் ரவுடித்தனமான புத்திதான் எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு என்று தலையை அடித்துக்கொண்டு கதறினான். மீனா மயக்க நிலையில் இருந்ததால் அவளும் இறந்து விடுவாளோ என்ற பயத்தில் ராகவனின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. கடவுளே, அவளுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது என்று அழுதபடி உடனே ஆனந்தையும் மீனாவையும் தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிடலுக்கு ஓடினான். மருத்துவமனை வாசலில் இரத்தத்தில் நனைந்த கைகளுடன் நின்ற ராகவன், நான் ஒரு நல்ல மனுஷனையே கொன்னுட்டேன், நான் காதலிச்ச பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன் என்று கதறிக்கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அங்கு வந்த ஒரு போலீஸ் அதிகாரி ராகவனை கோபமாக பார்த்து சொன்னார், என்னடா பார்த்துக்கிட்டு நிக்கிற? அவளோட அண்ணனையும் கொன்னுட்ட, அவளையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்ட. ஒரு பொண்ணு உன்னை உண்மையா காதலிச்சா, அவளையே சந்தேகப்பட்டு அவ வாழ்க்கையே அழிச்சிட்ட. இப்போ நல்லா ஈருடா. அந்த வார்த்தைகள் ஏற்கனவே உடைந்து போயிருந்த ராகவனின் மனசை முழுசாக சிதறடித்தது. அவன் அழுதபடி மீனாவை பார்த்தான். மீனா, என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை காதலிச்சேன், ஆனா அந்த காதலையே சந்தேகப்படுத்திட்டேன். எதை நம்பணும் எதை சந்தேகப்படணும்னு தெரியாம என் ரவுடித்தனமான புத்தியால உன் அண்ணனையும் உன்னையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த நேரத்தில் ஒரு நர்ஸ் வெளியே வந்து, சார், அந்த பொண்ணும் உயிர் பிழைக்கல என்று சொன்னாள். அதை கேட்ட நொடியில் ராகவனின் உலகமே நின்று போனது. அவன் மெதுவாக சிரித்தபடி அழ ஆரம்பித்தான். அவளும் போயிட்டாளா? அப்போ நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறேன் என்று கதறியவன் அதே கத்தியை எடுத்துக்கொண்டு தன்னையே குத்திக் கொண்டான். ராகவன் இறந்து விட்டான். அந்த நேரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி அருகில் இருந்த கான்ஸ்டபிளை பார்த்து மெதுவாக சொன்னார், சக்சஸ். அதிர்ச்சியடைந்த கான்ஸ்டபிள் கேட்டான், சார்? அதற்கு அந்த அதிகாரி சிரித்தபடி கூறினார், ஆனந்த் ஒரு பெரிய ரவுடி, ராகவன் இன்னொரு ரவுடி, இருவரையும் சட்டப்படி பிடிக்க முடியல. அதனாலதான் இந்த திட்டம். மீனா ரோட்டில் வரும்போது அந்த காரை வேகமாக ஓட்ட சொன்னதும் நாம தான். ராகவன் அவளை காப்பாத்துவான். அப்போ காதல் வரும். அதன் மூலம் அவனை நெருங்க முடியும். மேலும் ராகவனோட நண்பன் வினோத், அவனும் ஒரு போலீஸ் அதிகாரிதான். ராகவனை கண்காணிக்க அவனை அவன் கூட வைத்தோம். இன்று தியேட்டருக்கு வந்ததும் மீனா வேறொரு ஆளுடன் தியேட்டருக்கு போயிருக்கா, உன்னை ஏமாத்திட்டு அவன் கூட சுத்திட்டு இருக்கா என்று சொல்லி ராகவனை தூண்டினதும் வினோத் தான். அதை கேட்ட கான்ஸ்டபிள் அதிர்ச்சியில் நின்றான். அந்த அதிகாரி மீண்டும் மெதுவாக சொன்னார், ஆனா மீனா மட்டும் சாகக்கூடாது. அவளுக்கு கடைசி நேரத்துல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டேன். மீனாவும் இறந்துட்டா சொல்ல சொன்னதும் நாம தான். ஏன்னா அவ உயிரோட இருக்கிறாள்னு தெரிஞ்சா அவன் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணிருப்பான். ஆனா அவன் மனசு உடைஞ்சு போகணும், அப்பதான் 2 ரவுடியும் முடியும். மீனா உயிரோடு இருக்கிற விஷயத்தை கூட ரகசியமா வச்சோம். அவ கண்ணு திறக்கிற வரைக்கும் நாங்க போலீஸ் என்பதையே அவளுக்கு தெரியாம பார்த்துக்கிட்டோம். அதை கேட்ட கான்ஸ்டபிள் அதிர்ச்சியில் அமைதியாக நின்றான். அதே நேரத்தில் அங்கு ஓரமாக நின்றிருந்த வினோத் மட்டும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தலை குனிந்து நின்றான். வெளியில் அமைதியாக இருந்தாலும் அவன் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தான். ஏனென்றால் ராகவன் அவனை உண்மையான நண்பன் என்று நம்பியிருந்தான். ஆனால் ஆபீசரின் கட்டாயத்திற்காக போலீஸ் வேலையின் பேரில் அவனை தூண்டியதுதான். மீனா வேறொரு ஆளுடன் தியேட்டருக்கு போயிருக்கா என்று சொல்லி அந்த நொடி இவ்வளவு பெரிய அழிவாக மாறும் என்று வினோத் கூட நினைக்கவில்லை. ராகவன் இறக்கும் முன் கதறியது, மீனாவை மடியில் வைத்து அழுதது, என் உலகமே நீதாண்டி என்று சொன்னது. அந்த காட்சிகள் எல்லாம் வினோத்தின் மனசை உள்ளுக்குள் கிழித்துக் கொண்டே இருந்தது. அதே நேரத்தில் மீனா மட்டும் எதுவும் தெரியாமல் அண்ணனை இழந்த துயரத்தில் மருத்துவமனையில் படுத்திருந்தாள். அவளை பார்த்த வினோத்திற்கு குற்ற உணர்ச்சி இன்னும் அதிகமானது. இந்த பெண்ணோட வாழ்க்கையே நாம அழிச்சிட்டோம் என்று மனதுக்குள் கதறினான். அதனால்தான் அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் முதலில் ஒரு நண்பனாக மட்டும் அவளிடம் பழக ஆரம்பித்தான். தன்னை போலீஸ் என்று கூட சொல்லவில்லை. அவள் அழும் நேரங்களில் அருகில் இருந்தான். சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிட வைத்தான். தற்கொலை செய்ய நினைத்த நேரங்களில் காப்பாற்றினான். மெல்ல மெல்ல மீனாவுக்கு வினோத் மீது நம்பிக்கை வந்தது. அதே நேரத்தில் மீனாவின் நல்ல மனசையும் அவள் அண்ணன் மீது வைத்திருந்த பாசத்தையும் பார்த்த வினோத்திற்கு மீனா மீது காதல் வந்தது. பல நாட்கள் யோசித்த பின்பு
ஒரு நாள் வினோத் மெதுவாக சொன்னான், மீனா, நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அன்பு, பாதுகாப்பு, ஆறுதல், இந்த மூன்றையும் தினமும் கொடுத்தவன் வினோத் தான். அதனால சில நாட்கள் கழித்து மீனா அந்த காதலை ஏற்றுக்கொண்டாள். காலம் கடந்தது. இருவருக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் திருமணத்திற்கு பிறகும் வினோத்தால் அந்த உண்மையை மனதில் வைத்து வாழ முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் ராகவன் கதறியது, அவன் கண்களில் இருந்த காதல், மீனா என்று அழுத குரல் அவனை தூங்கவிடவில்லை. இறுதியில் ஒரு நாள் இரவு வினோத் அழுதபடி மீனாவிடம் அனைத்தையும் சொல்லிவிட்டான். மீனா, ராகவன் உன் அண்ணனை தெரிஞ்சு கொள்ளல. அவன் சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டான். அந்த திட்டத்துல நானும் இருந்தேன். அதை கேட்ட மீனா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். வினோத் கதறினான், என்னை மன்னிச்சிடு மீனா, நான் போலீஸ் வேலையா நினைச்சு செய்தேன். ஆனா ஒரு நல்ல மனுஷனோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன். ராகவன் உன்னை எவ்வளவு உண்மையா காதலிச்சான்னு அவன் சாகும் முன்னாடி அவன் கண்களில் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் அந்த குற்ற உணர்ச்சியோட தான் வாழ்றேன். நீ வேணும்னா என்னை விட்டு போயிடு. ஆனா இந்த உண்மையை மறைச்சிட்டு இனிமேல் என்னால வாழ முடியல. அந்த நொடியில் மீனாவுக்கு எல்லாமே புரிந்தது. ராகவன் செய்தது தவறு. ஆனால் அவன் செய்த அந்த தவறுக்கு காரணம் வெறுப்பு இல்லை, உண்மையான காதல். அதே நேரத்தில் வினோத்தும் அந்த திட்டத்தில் இருந்தாலும் அவளை தனியாக விடாமல் அவள் உயிரோடு இருக்க காரணமாக இருந்தான். அவன் தினமும் அனுபவித்த குற்ற உணர்ச்சியையும் அவள் கண்களில் பார்த்தாள். மீனா மெதுவாக அழுதபடி சொன்னாள், நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது. என் அண்ணனும் திரும்ப வரமாட்டார், ராகவனும் திரும்ப வரமாட்டான். ஆனா இந்த உண்மையை சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் வேணும்னு எனக்கு புரியுது என்று சொல்லி அழுது கொண்டே வினோத்தை கட்டிப்பிடித்தாள். ஆனந்தின் நினைவும் ராகவனின் காதலும் அவர்கள் இருவரின் மனதில் இறக்கும் வரை அழியவில்லை.